வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி மாவட்டம் திருநாராயணபுரம் ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் கோயிலில் வைகாசி விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி இன்று அதிகாலை ஸ்ரீ வேதநாயகி தாயார் சமேத பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என விண்ணதிர கோஷம் எழுப்பி உற்சாகத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்கள் வெள்ளத்தில் திருத்தேர் முக்கிய வீதிகளின் வழியே அசைந்தாடி வந்தது. நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மதுரை ஜெயஹிந்தபுரம் ஸ்ரீ வீரகாளியம்மன் கோயிலின் 74வது ஆண்டு வைகாசி உற்சவ விழா கடந்த மே 29ஆம் தேதி தொடங்கியது. விழாவை ஒட்டி தினமும் அம்மனுக்கு காலை மாலை சிறப்பு பூஜைகள் நடக்கிறது. விழாவின் சிகர நிகழ்வாக அதிகாலை முதல் வைகை ஆற்றிலிருந்து வீரகாளியம்மனுக்கு 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால் குடமெடுத்தும் 5,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வேல் குத்தியபடியும் 5 அடுக்கு 3 அடுக்கென 50 அடி முதல் 30 அடி வரை 50க்கும் மேற்பட்ட பறவை காவடி, தேர்காவடி, பால் காவடி எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். 15,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஊர்வலமாக சென்றதால் மாநகர் சாலைகள் முழுவதும் களை கட்டியது. நாளை ஊர்பொங்கல், அக்னி சட்டி, முளைப்பாரி ஊர்வலம், 8ஆம் தேதி திருவிளக்கு பூஜை நடக்கிறது. விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை மனமுருக வேண்டினர்.
மதுரை வி கரிசல் குளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மந்தையம்மன் கோவில், ஸ்ரீ கருவேலங்காத்த ஐயனார், ஸ்ரீ கருப்புசாமி கோயில் வைகாசி பொங்கல் விழா களை கட்டியது. விழாவையொட்டி ஸ்ரீ கருவேலங்காத்த ஐயனார், ஸ்ரீ புஷ்பகலா, ஸ்ரீ பூர்ணகலா, ஸ்ரீ கருப்புசாமி மற்றும் பூதகணங்களுக்கு திருப்பணிகள் துவங்க உள்ளது. இதற்கான முதல் கால பூஜை நேற்று மாலை துவங்கியது. இன்று இரண்டாம் கால பூஜை மற்றும் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இன்று இரவு 7 மணிக்கு மேல் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி மற்றும் கும்மி பாடல் நடைபெறும். வரும் 12ஆம் தேதி இரவு 7 மணிக்கு மேல் ஸ்ரீ மந்தையம்மன் கோவில் சக்தி கரகம் எடுத்து வந்து பொங்கல் விழா நடக்க உள்ளது. வரும் 13ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு மேல் ஸ்ரீ கருவேலங்காத்த ஐயனார், ஸ்ரீ கருப்பசாமி கோயிலில் பூஜைகள் நடைபெறும். காலை 7 மணிக்கு ஸ்ரீ மந்தையம்மன் கோவிலில் மாவிளக்கு பூஜைகள் நடக்கிறது. கோயில் பொங்கல் விழாவையொட்டி வி கரிசல் குளம் கிராமம் விழா கோலம் பூண்டது. ஏற்பாடுகளை கிராம பொதுமக்கள் செய்தனர். மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் சார்பில் ஸ்ரீ காஞ்சி பெரியவர் 133வது ஜெயந்தி விழா ஆண்டாள்புரம் வசுதாரா வளாகத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக பொன்மழை பெய்வித்த பெரியவர் எனும் தலைப்பில் இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசனின் பக்தி சொற்பொழிவு நடந்தது. மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே முக்கிய காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் மகாபெரிவா உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற மகாபெரிவாவுடைய 133வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்றைக்கும் நாளைக்கும் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருவாக்கும் செய்தருமம் கைகூப்பும் சென்ற பெருவாக்கும் விழுந்திருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானொருமானை உணர்த்தானை காதலால் கூப்புவர் தங்கை ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யா பீடபூஷணம் ஸ்ரீ வித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு வல்லவம் வந்தறியேன் சிறியேனின் மலரடிச்சென் வல்லவம் பற்றொன்றிலே பசும்பொற் பொறுப்பு வில்லவர் தன்னுடன் வீற்றிருப்பாய் வினையே என்று கொடுத்த சொல் அவமாயின் நீ திரு நாமங்கள் தோத்திரமே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அளவில் சூரியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி உணர்வான் மந்திரம் அறியேன் மாமரை அறியேன் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருநானந்தன் மட்டுமே கருணையை அறிவேன் எந்த நேரமும் நன்மை காக்கும். ஸ்ரீ குரு எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய பரம கிருபையினாலே காஞ்சி மகா சுவாமிகளுடைய அற்புதமான வைகாசி அனுஷ நட்சத்திர வைபவத்தை இன்றைக்கும் நாடுமாக மதுரையிலே அனுஷத்தின் அனுகிரகம் என்கின்ற பெயர். இந்து சமயம் என்று இல்லை, நம்முடைய சமயத்திற்கு பேரே கிடையாது. இதுக்கு சனாதன தர்மம் இதுதான் பேர். அதுக்கும் காஞ்சி பெரியவர் தான் சொல்றார் விளக்கம். ஏன் பேர் இல்லை? 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு சமயம், 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சமயம், அதுக்கு அடுத்து ஒரு சமயம், அதுக்கு ஒரு சமயம்னு பல சமயங்களை யார் தோற்றுவித்தார்கள், எப்பொழுது தோற்றுவித்தார்கள் என்றெல்லாம் வரலாறு இருக்கிறது. ஆனால் இந்த சனாதனத்தை யார் தோற்றுவித்தார்கள் யாருக்கும் தெரியாது. எப்படி நாம கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன்தோன்றிய மூத்த தமிழ் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி இதுவும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றியது. ஆசிரியர் சொல்லுவாரு, ஒரு கிராமத்துக்கு போகிற பாதை இருக்கிறது அல்லவா, அந்த பாதை ஒற்றையடி பாதைன்னு சொல்லலாம். அது இந்த தலைமுறை வரைக்கும் தான் அந்த உதாரணத்தையும் சொல்லலாம், அடுத்த தலைமுறையில அந்த உதாரணம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒற்றையடி பாதையே இல்ல, எல்லா இடத்துக்கும் ரோடு வந்தாச்சு, எல்லா இடத்துலயும் மண்ணே 2 பக்கம் இருந்துச்சு, ரோடு பக்கம் ஏதோ 2-3 மரங்களை வச்சுட்டு இருந்தோம். அதையும் காலை பண்ணி இப்ப எல்லா 2 பக்கம் பிளாபர் பிளாக்க பதிச்சு வண்டி நிறுத்துறதுக்கு என்ன தேடுவாங்க,
நிழல் இருப்பான். ஒருத்தர் நிழலே இல்ல. வண்டி நிறுத்த நிழல், வண்டி நிறுத்த நிழல் இல்ல, மனிதனுக்கு நிழல் இல்ல. எல்லா மரத்தையும் வெட்டி காலி பண்ணிட்டோம். ஆனா எல்லா காரிலும் என்ன எழுதியிருக்கோம்? மரம் வளர்ப்போம் மழை. எங்க மரம் வளர்க்க? ஆகாயத்திலையா? யோசிக்கணும். தர்மம் 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 தர்மம், அதுதான் அவருடைய மூச்சு. அவர் சொல்றாரு, ஒத்தையடி பாதை யார் போட்டாங்கன்னு தெரியாது. இந்த ஒத்தையடி பாதை யார் போட்டாங்க யாருக்குமே தெரியாது. காலம் காலமா யாரோ 2 பேர் நடந்தாங்க, 2 பேர் நடந்தாங்க, 2 பேர் நடந்தாங்க. இந்த ரோடு இந்த ஆட்சியாளர் காலத்துல போடப்பட்டது, இந்த ரோடு இந்த ஆட்சியாளர் காலத்துல போடப்பட்டது. வரலாறு இருக்கு. இந்த ஒத்தையடி பாதை யார் போட்டார்கள்? குரு வரலாறு. இன்னொன்று சொல்றாரு, ஏன் இதுக்கு பேர் இல்லை? அந்த காலத்துல ஒரு வீட்டுல 10 பிள்ளைகள் இருந்தாங்க. நம்ம தாத்தா காலத்துல வீட்டிலே 10 பிள்ளைகள் இருந்தார்கள். அப்புறம் நம்ம தலைமுறையில 5-6 பிள்ளைகள் இருந்தோம். இப்ப 2 இருந்தது, இப்ப அது 1 ஆயிடுச்சு. ஒன்னே 1 தான். அப்புறம் நாம எப்படி சிறுபான்மையை நோக்கி பயணப்படுகிறோம்ங்கிறது அது உதாரணம். இப்ப 1 தான். ஆனா நிறைய பெரிய குடும்பமா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை, உன்னோட சித்தப்பா, உன்னோட ஒரு குடும்பமே பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் சேர்ந்துருவாங்க. அப்படி இருந்த காலம். அப்ப ஒரு குடும்பத்துல ஒரு ராமன் அப்படின்னு பேர் வச்சால் அந்த குடும்பத்துல 5-6 பேருக்கு ராமன் பேர். அப்ப அந்த ராமனை ஐடென்டிஃபை பண்ணணும். அவன் பெரிய ராமன், இவன் சின்ன ராமன், அவன் குண்டு ராமன், இவன் குட்டை ராமன், இவன் உள்ளி ராமன். இப்படி இந்த ராமனை ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னால ஒரு அடைமொழி போடுற மாதிரி மற்ற சமயங்கள் எல்லாம் வந்த பிறகு நம்ம சனாதன தர்மத்தை ஐடென்டிஃபை பண்ணணும் இல்ல, அடையாளப்படுத்தணும் இல்ல. ஆகையினாலே இந்த தேசம் இந்து தேசம். இந்து தேசம்னா என்னன்னா சந்திர வம்சத்தை சார்ந்தவர்களுடைய தேசம். அதுதான் சோழர் வரைக்கும் சந்திர வம்சம் தான். இப்ப சந்திரன், இந்துனா சந்திரன் இல்லையா? இவங்க சொல்ற இந்து மதம் இல்லாது. இந்துனா சந்திரன். இந்து என்று சொல்லக்கூடிய இந்த இந்தியா, இந்த பாரத தேசம், இந்த பாரத தேசத்திலே இருக்கிற சமயத்துக்கு இந்து சமயம் என்று வெள்ளைக்காரர்கள் பெயர். இந்த சனாதன தர்மம் வாழ்வியல், வாழ்க்கை முறை. எப்படி தூங்கணும், எப்படி எந்திரிக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி குளிக்கணும், எப்படி உடை கொடுக்கணும், எப்படி நடக்கணும், எல்லாத்தையும் வாழ்க்கை முறையில எப்படி நடக்கணும் என்று நடந்து காட்டிய வாழ்க்கை. இதான் லைஃப் ஸ்டைல் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த லைஃப் ஸ்டைல சொல்லி தர்ற ஒரு சிஸ்டம். இது மதம் இல்ல, இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்கு இந்த ஒரு பெயர். அதனால நம்முடைய இந்து சமயம் வேறு, சனாதனம் வேறு அப்படிங்கிற அந்த கற்பனையை நாம் அடியில இருந்து முழுமையாக தெரிந்து கொண்டு இது வேறு இல்லை. அப்ப வேறு இல்லைன்னு தெரிஞ்சாதான் யாராவது அதை நாம ஒழிச்சிடுவோம் சொன்னா சரி, யாருக்கும் சொல்லி வச்சுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ஆடு மகிழ்ச்சி அப்படின்னு. நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம், நாம் வாழக்கூடிய வாழ்வியல் முறை, இந்த வாழ்வியல் முறையை மீட்டெடுப்பதற்கு ஒருத்தர் அவதாரம் பண்ணினார். அவதாரம் பண்ணி வந்த காலம் சாதாரணமான காலம் இல்ல. அவருடைய அந்த காலகட்டத்திலே அவர் சந்திக்கக்கூடிய எதிர்ப்புகள் இருக்கிறது அல்லவா? இப்ப ஒரு 70 வயசுல இருக்கிறவர்களுக்கு அது நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 1960 இருந்து 90-95 வரைக்கும் அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான எதிர்ப்பாக இருந்தது. அந்த காலத்துல அவர் கோலோச்சுறார், அந்த காலத்துல அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றார். அவருடைய மடத்துக்கு முன்னாலே, காஞ்சி மடத்துக்கு முன்னாடியே பிரம்மாண்டமாக கொட்டகை போட்டு நம்முடைய தர்மத்தையும், நம்முடைய துறவிகளையும், நம்முடைய மடத்தையும் பற்றி இழிவாக பேசுகிறார்கள். முதல் நாளே கொட்டாக போட்டு இந்த கூட்டம் தான் நடக்க போகுதுன்னு சொல்லியாச்சு. அதனால இங்க பெரிய பிரம்மாண்டமா, அது காஞ்சிபுரம்னா உங்களுக்கு தெரியும், இன்னொரு பேஸ் வேற, அதுக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடு.
முதல் நாள் ராத்திரி எல்லாரும் வந்து நாளைக்கு நம்ம மனசுக்கு நேரம் பெரிய கூட்டம் கொடுத்துட்டாங்க, ஆயிரக்கணக்கான பேர் கூட போறாங்க, வெயில் காலம் அந்த மாதிரி. தெளிவா சொன்னா எப்போது வெயிலுக்கு நம்ம நீர்மூறும் பானகம் கொடுப்போம்ல, எவ்வளவு பண்ணுவோம்? ஒவ்வொரு அண்டா நீர்மூறு, ஒரு அண்டா பானகம் அப்படின்னு கொடுப்போம். நாளைக்கு ஒரு 4 அண்டா நீர்மூறு, 4 அண்டா பானகத்தை தயார் பண்ணுவேன். எதுக்கு பெரிய பண்ணு. மறுநாள் அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் வெயில்ல கூட்டம் கூடி கூட்டம் நடந்து நம்மளை எவ்வளவு திட்டமோ அவ்வளவு திட்டியாச்சு. திட்டி முடிச்சா எல்லாரும் வெயில என்ன வேண்டியிருக்கு? நீர்மோரும் பானம், நீர்மோர் தண்ணி ரொம்ப குறைந்தபட்சம். பார்த்தா இந்த பக்கம் நம்ம மடத்து வாசல்ல சிப்பந்தி எல்லாம் அதை கூட்டி வச்சுக்காங்க. ஒரு 2 பேர் அப்படியே யோசிச்சு வந்து பார்த்துட்டு 2 பேர் கொஞ்சம் நீர் மோட்டாங்க. ஏதாவது மறுப்பு சொல்லுவாங்க, இல்லைன்னா நம்ம இவ்வளவு நேரம் திட்டி இருக்கோம்ல அப்படின்னு நினைச்சு வாங்க, எவ்வளவு பேர் வேணாலும் வாங்க, எவ்வளவு பேர் வேணாலும் வாங்கன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த உடனே அந்த பகுதியில இருந்து அந்த பக்கத்துல இவ்வளவு நேரம் திட்டுன்னு எல்லாரும் சேர்ந்து இங்க வந்து என்ன பண்றாங்க? இந்த நீர்மோர் பானத்தெல்லாம் எல்லாரும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் வேகமா ஓடி வந்து பெரியவர் சொல்றாரு, அந்த கொடுக்க கலந்துக்கிட்டவங்க எல்லாம் இங்க வந்து நீர் நல்லா கொடுப்பா, சந்தோஷமா கொடு, நல்லா குடிக்கட்டும், எல்லாருக்கும் தானே, இதுல என்ன இருக்கு? நம்மளை திட்டுமே, இதுல என்ன இருக்கு? ஒன்னே விட அவங்கதான்டா சிறந்த பக்தர் அப்படின்னாரு. என்ன நீனாவது எப்பவாதான் சாமியை நினைக்கிற? அவன் திட்டுறதுக்காக சாமியை நினைச்சுக்கிட்டே இருக்கான். அவன் திட்டுறதுக்கு எப்படி இந்த சாமி என்ன பண்ணலாம், எப்படி கம்சன் கிருஷ்ண பக்தரா இருந்தானோ, கம்சன் தான் பெரிய கிருஷ்ண பக்தர். ஏன்னா அவனுக்கு சதாசரக்காலம் எப்படி கிருஷ்ணா கொல்லலாம், எப்படி கிருஷ்ணன் கொல்லலாம், அதே இருந்தான். இரண்யகசிபு பெரிய பக்தன். ஏன்னா அவன் எங்க நாராயணா எங்க நாராயணா எங்க நாராயணன் தேடிக்கிட்டே இருந்தான். நம்ம காலையில் மத்தியானம் நாராயணா நாராயணன் நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். அவனு சர்வகாலமும் அவனுக்கு எப்படி இருந்தது? நாராயணன் எங்கா கண்டுபிடிச்சலாம், நான் அப்படி தேடிக்கிட்டே இருக்கலாம். அப்ப அவர்கள் போல இவர்களெல்லாம் பக்தர்கள். அவன் சாப்பிட்டு போடுவோம். நீங்க இவ்வளவு பரந்த சிந்தனை இருந்தா இந்த மாதிரி ஒரு பதில சொல்ல முடியும் பாருங்களேன். வள்ளுவர் சொல்றாரு, என்ன செய்தார்க்கும் இனியவே செய்யாமல் என்ன பயப்பதோ சார்ந்து. இது பாசிபிலிட்டியா? இது முடியுமா? சும்மா போறது ஒரு டெஸ்ட் கட்டசிக்கு நல்லா இருக்கீங்களா வணக்கம் அப்படின்னு நம்ம சொந்தக்காரர் சொல்லாம கூட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு கல்யாணத்துலயோ, ஒரு விசேஷத்துலயோ, அல்லது பொது இடத்துலயோ அப்படியே வச்சிருக்கான் மனசுல. என்னன்னா அவரு சொந்த இடத்துல நான் நீங்க பாக்குறேன், இப்படியே ஒரு மரியாதை கூட ஒரு வணக்கம் சொல்லலப்பா, எப்படி இருக்குன்னு கேட்கலப்பா இப்படின்னு எப்படி ஒண்ணு வச்சிருக்கான். வருஷக்கணக்கு அப்படின்னு கூட போட்டுட்டே இருக்கான் மனசுல. ஆனால் எவ்வளவு கடுமையாக பேசிய பிறகும் கூட அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுக்கும் தாகம் தீர வேண்டும் என்று முன்கூட்டியே தன் மடத்துக்கு வரக்கூடிய பக்தர்களை தாண்டி அவர்களுக்கு தயார் பண்ணி ஒருத்தர் கொடுத்தாருன்னா இந்த சால்பு இருக்கு. வள்ளுவன் என்ன சொன்னானோ அந்த சொன்னதுக்கு எங்கேயாவது மீனிங் தேடணும் வந்தா அப்படியே திருப்பி கொண்டு வந்து பெரியவர். இந்த அற்புதம் இருக்கு. இந்த அற்புதங்கள் எல்லாம் நிறைய மிராக்கிள்ஸ் நடந்தது. அவர் விரும்பி நடந்தது இல்ல, அவருடைய இயல்பான தவத்திலே நடந்தது. பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேவினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இல்லை. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அதை அப்படியே ஃபாலோ பண்ண. எத்தனை நாளாலும் சாப்பிடுறதில்லை. எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர், 85 வயசுல நடந்தார். 1000 கிலோமீட்டர். வசதி இல்லாத இடங்களிலே கூட பக்தர்கள் வந்து விடுவார்கள் என்று சொல்லி சாப்பாடை தயார் பண்ணி வச்சுக்குவார். ராத்திரி 10 மணி எல்லாரும் மடத்துல படுத்தாச்சு.
எங்கப்பா சமையல் பண்றவர் படுத்துட்டாரு, ஒரு கூடிப்பா, அப்பா என்னப்பா பண்ணலாம், ஏதாவது ஒரு பலகாரம் பண்ணலாம். பெரியவா மணி 10, இப்ப போய் யாருப்பா, இல்ல ஒரு படி 2 படி உப்புமா கிண்டி வை. எதுக்கு பெரியவா சொல்றேன். அவர் போய் படுத்துட்டாரு. பக்தி இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா விடை தெரியாத ஒரு கேள்வி, யாரோ வர்றாங்க கிண்டி வைங்க அப்படின்னு சொன்னா அவரு வேலை பார்த்துருப்பாரு. கிண்டிங்க அப்படின்னா அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கும்? மிக சிறப்பான காஞ்சி மாநகருக்கு ஒரு அற்புதமான ஆலயத்தை எழுப்பிக் கொண்டு மாதந்தோறும் அனுஷ நட்சத்திரத்திலே அபிஷேகங்கள், ஆராதனைகள், சொற்பொழிவுகள், இன்னிசை நிகழ்ச்சிகள் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி காலனியிலே மகாதேவா கிரகம் என்ற விதத்திலே மையமாக கொண்டு கொரோனா காலம் தொடங்கி தினசரி பல்லாயிரக்கணக்கான வறியவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு உணவினை வழங்கக்கூடிய சிறப்பான திருப்பணியை செய்து வரக்கூடிய நம்முடைய போற்றுதலுக்குரிய நெல்லை பாலு அவர்கள் ஒன் மேன் ஆர்மி என்று சொல்வார்களே, அதே மாதிரி ஒரு ஒன் மேன் ஆர்மியாக இருந்து கொண்டு இத்தனை நற்காரியங்களையும் செய்து வருகிறார். அவருக்கு பல்வேறு உங்களை போன்ற அன்பர்கள் எல்லாம் உடனிருந்து உதவி இந்த நல்ல ஒரு அற்புதமான திருத்தொண்டினை தொடர்வதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து வருகிறீர்கள். ஆகையினாலே உங்கள் எல்லோரையும் நான் இந்த நல்ல தருணத்திலே வணங்கி வருகிறேன். காஞ்சி மகா பெரியவர் இன்றைக்கு தமிழகத்திலே தொலைக்காட்சியோ ஆன்மீக பத்திரிகைகளோ அல்லது சொற்பொழிவாளர்கள் பேச்சிலோ அவருடைய பெயர் இல்லாமல் யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லுகிறார். காரணம், 100 ஆண்டுகள் நம்முடைய சனாதன தர்மத்தை மீட்டு எடுப்பதற்காக. எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆதிசங்கரர் நம்முடைய சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்து சமயத்தை புனருத்தாரணம் பண்ணி அதனை புதுப்பித்து 72 பிரிவுகளாக இருந்த அவற்றை எல்லாம் சரி செய்து 6 வகையான வழிபாடுகளை நமக்கு உருவாக்கி தந்தார். விநாயகர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய காணாமத்தியம், முருகப்பெருமான் வழிபாடு என்று சொல்லக்கூடிய கௌமாரம், குமரன் கௌமாரம், அதே போல மிகச் சிறப்பாக சிவபெருமான் வழிபாடு என்று சொல்லக்கூடிய சைவம், மகாவிஷ்ணுவின் வழிபாடு என்று சொல்லக்கூடிய வைணவம், அம்பிகை வழிபாடு என்று சொல்லக்கூடிய சாக்தம், சூரியன் வழிபாடு என்று சொல்லக்கூடிய சௌரம், இப்படி 6 வகையில இதனை நெறிப்படுத்தினார்கள். இப்படியான 6 வகை வழிபாடுகளை நமக்கு தந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எப்படி ஆதிசங்கரர் அருள் பாலித்தாரோ அதே போல காஞ்சி மடத்திலே 13 வயதிலே துறவரத்தை மேற்கொண்டு பல்வேறு விதமான போராட்டங்கள், மனிதர்கள் நான் அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி இருந்தேன், என்னை யாரும் பார்க்க ஆள் இல்லை, எனக்கு யாரு பிளாக்ல இருந்தாங்க, என்னை யார் தூக்கி விட்டார்கள் என்று பல விஷயங்களை நாம் சொல்லுகிறோமே. ஆனால் 13 வயதிலே அந்த சன்னியாசி பீடத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த மடத்தின் நிலைமை அல்லது அவரை மதித்தவர்களின் நிலைமை, இவற்றையெல்லாம் நாம் யோசித்து பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய அசாத்தியமான ஒரு தன்னம்பிக்கை மிக்க மனிதரால் தான் அது மாதிரி ஒரு சுயம்புவாக எழுந்திருந்தது. ரொம்ப ஒரு சின்னமா ஒரு உதாரணம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இவருக்கு முன்னாலே இருந்த பீடாதிபதி 8 நாள் தான் இருந்தார்.
இந்த 8 நாள் பீடாதிபதியாக இருக்கிறவரிடத்துல இருக்கிற ஸ்ரீகாரியம் அவருடைய அந்த மடத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் அவரை கூப்பிட்டு நீங்கள் இவருக்கும் தொடர்ந்து ஸ்ரீகாரியமாக இருங்கள் என்று சொன்னார். அவருடைய குருபக்தி அவர் சொன்னார், அந்த பெரியவருக்கு நான் ஸ்ரீகாரியமாக இருந்த பிறகு வேறு யாருக்கும் நான் ஸ்ரீகாரியமாக இருக்க விரும்பவில்லை. ஆகையினாலே நான் என்ன இனிமேல் நான் வேறு யாருக்கும் பணிபுரிய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். யோசித்து பாருங்கள், ஒரு மடத்தினுடைய அடிப்படை நிர்வாகி, நான் அவருக்கு தொண்டு செய்வதோடு போதும், நான் இனிமேல் யாருக்கும் தொண்டு செய்ய மாட்டேன் என்று அவர் போய்விட்டார். அப்ப யாரை அடிப்படையாக வைத்து அடுத்து தொடர்ந்து பணியாற்றுவது? 13 வயசு ஒரு பையனுக்கு என்ன எந்த வகையிலே அந்த சிந்தனை இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இன்னொன்று, இந்த இளம் பால சன்னியாசி 13 வயசு தானே ஆகியிருக்கிறது. அவர் பீடத்திலே அமர்ந்து விட்டார். அந்த மடத்திலே தொடர்ந்து 40-50 ஆண்டுகளாக பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாம் இவரை ஒரு பொருட்டாக நினைக்கிறார். அது அடுத்த விஷயம். சாமி வந்திருக்கிறார், அவ்வளவுதான். அப்ப அவர்களையும் இவர் என்ன பண்ணணும்? சமாளிக்கணும். ஒரு நாள் கடுமையான தலைவலி. தலைவலிக்கிறது சொன்னால் யார்கிட்ட சொல்றது? குடும்பமா இருந்தால் அப்பாட்ட சொல்லலாம், அம்மாட்ட சொல்லலாம், கூட இருக்கவங்க சொல்லலாம். சன்னியாசி துறவி இவரை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு இவரை கொஞ்சம் கூட பேருக்கு பார்ப்பதில்லை. பார்த்ததில்லை என்று சொன்னால் என்ன காரணம்னா, அவர் இயல்பாவே மனிதர்களுக்கு உள்ள அந்த திரைக்கணம் இருக்கிறது இல்லவா? நான் நாளா இருக்கிறேன் நம்ம இடத்துல தானே வந்திருக்கிறார், அந்த மாதிரியான சிந்தனை. அதனால அவர்கிட்ட ஒருத்தர் கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா தலைவலி கொஞ்சம் சுக்கு இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துட்டு வா, தலைவலிக்கு கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கலாம். அந்த மடத்தினுடைய சிப்பந்தி சொன்ன வார்த்தை, சுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு போயிட்டு. இதுவே அவருடைய 50-60 வயதுகளிலே ஒருத்தர் கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. சுத்தம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, மடத்தை யார் இருக்கா சுத்தலாம் போயிட்டாரு. இவர் தலைவலியோட அவருடைய அன்றாட நித்திய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தீர்த்தம் கொடுக்கறதுக்காக வந்து வெளியில உட்கார்றாரு. தலைவலி இருக்கிறதுனால முகத்துல கொஞ்சம் சுருக்கம் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் ஒரு தாயுடன் கொண்ட ஒரு பெண்மணி இந்த தீர்த்தத்தை கையை நீட்டி வாங்குற பொழுது இப்படி பார்க்கிறார். பார்க்கிற பொழுது பெரியவாளுக்கு உடம்பு ஏதாவது அசௌகரியமோ அப்படின்னு நம்ம கேட்டாங்க. இல்லையே அப்படின்னு தெரியவா சொன்ன உடனே அந்த அம்மா விடல. இல்ல, முகத்துல கொஞ்சம் ஏதோ வாட்டம் இருக்கு, ஒரு வருத்தம் இருக்கு மாதிரி எனக்கு தெரியுது. கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏதாவது செய்யலாம்னு தான் செய்யறேன். ஒண்ணும் இல்லம்மா, காலையில இருந்து தலைவலிக்குது, சுக்கு கேட்டேன், மடத்துல சுக்கு இல்லைன்னுட்டாங்க. ஒரு சுக்கு இருந்தா பட்டு போட்டுட்டா தலைவலி சரியாது. அந்த அம்மா பதறி வேகமா ஓடி போய் சுக்க போட்டு அரைச்சு கொண்டு வந்து இவங்களுக்கு பட்டு போட்டுங்கன்னு கொண்டு வந்து வச்சு சமர்ப்பணம். இந்த உயரம், இந்த உலக குரு என்கின்ற அந்த உன்னதம் ஒரு நாளை எட்டப்படவில்லை. ஒரு சராசரி மனிதனாக நீங்கள் பார்த்தாலும் சரி, ஒரு மடாதிபதியாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக பார்த்தாலும் சரி, எல்லோரையும் அரவணைத்து இழுத்து கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த இடத்திலே நின்று பார்த்தாலும், அந்த 13 வயதிலே இருந்து அவர் அதை வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த அற்புதம் இருக்கிறது அல்லவா, அது அற்புதத்தினாலே விளைந்ததல்ல, அது அற்புதத்தினாலே நடக்கல. அவருடைய தீவிரமான வைராக்கியம், தீவிரமான நம்பிக்கை. நாம் இந்த ஸ்ரீமடத்தினை நன்றாக உயர்த்த வேண்டும். அந்த தீவிர நம்பிக்கை ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த தன்னம்பிக்கை மிக்கவரான இறைவனை மட்டுமே துணை கொண்டு. பெரிய சக்கரவர்த்தியா இருந்தான் ராமன், காட்டுக்கு போக சொல்லியாச்சு. தாய் கோசலை போய் வணங்குகிறான். அப்ப கோசலை சொன்னா, அப்பா நான் உனக்கு காட்டுக்கு போக போற, ஏதாவது கொடுத்து விடலாம். வெளியூர் போனாங்களா, இப்பதானே ஹோட்டல் தான் வந்திருக்கு, அந்த காலத்துல ஹோட்டல் எல்லாம் கிடையாது.
நெடுந்தூரம் பயணம் போகிறவர்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்து விடுவார்கள். நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 90,000-2000 வரைக்கும் கூட நாம எங்கேயாவது ஒரு ஆன்மீக பயணம் போனா வீட்டிலேயே ஒரு தயிர் சாதம் இதெல்லாம் பண்ணிதான் எடுத்துட்டு போவோம். யாரும் வெளியில சாப்பிடுறதே இல்லை. இன்னும் சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்க, நாமெல்லாம் சின்ன வயசுல இன்னும் ஹோட்டல்ல சாப்பிட்டாலே வீட்டுல அடி கிடைக்கும். நம்முடைய குடும்ப கௌரவத்துக்கு ஹோட்டல்ல சாப்பிடலாமா? நீங்க எல்லாம் வீட்டுல என்னப்பா நல்ல குடும்பத்தை வந்து ஹோட்டலுக்கு போறேன்னு சொல்லலாமா நீ அப்படின்னு அடிப்பாங்க. ஆனா இப்ப ஹோட்டலுக்கு போகலைன்னா தான் அடிக்கிறாங்க. என்னையா வீட்டுல போய் நம்ம பிள்ளையே சொல்லுது, சும்மா சமைச்சுக்கிட்டு டக்குன்னு அவன் கொண்டாந்து வந்துட்டு போறான். அடுத்த நிமிஷத்துல இதுக்கு அடுப்பை பத்த வச்சு பாத்திரத்தை வச்சு சாதத்தை வச்சு குழம்பு வச்சு இதெல்லாம் செக் 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 அவன் வாசல்ல பெல் அடிச்சிடறான் டெலிவரி. ஆனால் அந்த காலத்திலே கட்டு சாதம் கட்டி கொண்டு போவது, எங்கே போனாலும் அந்த கட்டு சாதம் கட்டி கொண்டு போகக்கூடிய அந்த மரபிலே கோஷத்தை சொல்லுகிறாள், உனக்கு நான் ஏதாவது பண்ணி கொடுக்கணும். ஏன்னா 14 வருஷம் போறேன், ஒரு வாரம் 10 நாள் நீ டூர் போற, ஒரு வாரம் 10 நாள் சேத்திராடாரம் போறேன்னா நான் ஏதாவது பண்ணி கொடுத்து விடலாம். ஆனால் 14 வருஷமும் கெட்டு போகாத ஒரு வஸ்துவை நான் உனக்கு கொடுத்து விடணும் இல்லையா? அது என்ன தெரியுமா? அந்த வஸ்து உனக்கு நான் கொடுக்க விரும்புவது தர்மமும் தன்னம்பிக்கையும் அப்படின்னு சொன்னான். எது கெட்டு போகாத வஸ்துனா நீ தர்மத்தையும் தன்னம்பிக்கையும் கையிலே எடுத்துக்கொண்டு நீ தொடர்ந்து பயணப்படுவாயான. ராமன் 14 வருஷம் கோசலையிடத்தில் பெற்றுக்கொண்டு கெட்டு போகாத வஸ்து என்னன்னு கேட்டா தர்மம் தான், தன்னம்பிக்கை தான். அதோட தான் அவன் வந்தான். அவனுக்கு என்ன இருந்தது? சக்கரவர்த்திக்கான அடையாளம் கூட அவனுக்கு இல்லை. அந்த மாதிரி 13 வயசுல அவர் பீடத்திற்கு வந்த பிறகு அவரிடத்துல இருந்த அந்த உயர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா தர்மம் தர்மம் தர்மம். அதேதான் திருச்சி வரகநேரி குழுமியக்கரை பிரம்மரிஷி ஸ்ரீ குழுமியானந்த சுவாமிகள் ஆசிரமம் பிரசித்தி பெற்றது. ஆசிரமத்தில் சுவாமிகள் ஜீவ சமாதியாகி மக்களுக்கு மனக்குறையை போக்கி வேண்டுதலை நிறைவேற்றி வருகிறார். தியாகராஜ பாகவதர் இவ்வாலயத்தில் வழிபட்ட பின்னரே கச்சேரி இசைத்து பெரும் புகழ் பெற்றார் என நம்பப்படுகிறது. குழுமியானந்த சுவாமிகளின் 126வது குரு பூஜை இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவையொற்றி இன்று காலை காவிரியில் இருந்து திருமஞ்சனம் கொண்டுவரப்பட்டது. ஸ்ரீ குழுமியானந்த சுவாமிகளுக்கு பால், தயிர், திரவியம், மஞ்சள், சந்தனம், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 28 வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் காவிரி திருமஞ்சனத்தால் அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது. 3 நாட்கள் குரு பூஜை விழா நடைபெறுவதுடன் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். திருச்சி திருவானைக்காவல் சக்தி நகர் ஸ்ரீ சர்க்குருநாத மாமுனிவர் 111வது மகா குரு பூஜை இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சர்க்குருநாதர் மாமுனிவர் 48 நாட்கள் சுரங்க குகைக்குள் அமர்ந்து தியானம் மேற்கொண்ட திருவானைக்காவல் ட்ரங்க் ரோடு பகுதியில் உள்ள சர்க்குரு ராஜயோக திருமடம் தியான பீடத்தில் பக்தர்கள் வழிபாடு செய்தனர். சர்க்குருநாத மாமுனிவரின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படம் தாங்கிய பல்லக்கு ஊர்வலம் நேற்றிரவு நடைபெற்றது. சர்க்குரு ராஜயோக திருமடத்தில் இருந்து திருவானைக்காவல் பிரகார வீதிகள் மற்றும் சந்நிதி தெரு, விபூதி பிரகாரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஊர்வலம் சென்று மடத்தை அடைந்தது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் மற்றும் படுகர் இன மக்கள் பங்கேற்றனர். படுகர் இன மக்கள் தங்களது பாரம்பரிய படுகர் இன நடனம் ஆடியபடி ஊர்வலமாக சென்றனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெள்ள விநாயகர் கோயில் பழமையானது. பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் இன்று சங்கடகர சதுர்த்தியை ஒட்டி வெள்ள விநாயகருக்கு மலர் அலங்காரம், வாசனை திரவிய அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் ஆத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வெள்ள விநாயகரை தரிசனம் செய்தனர். அன்னதானம் வழங்கப்பட்டது.